நான் இங்கே வந்து 10 வருஷம் தான் ஆகுது. எனக்கு வந்து தறினா என்னன்னே தெரியாது. நான் வந்து நர்சிங் தான் முடிச்சிருக்கேன், டிசிஎம் முடிச்சிருக்கேன். ஆனால் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தடை போடும்போது இங்கே தடை போடுவாங்க, நூல் ஓட்டுவாங்க, இது என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க இப்படிலாம் பார்ப்பேன். எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது, இது ஒன்று ஒன்றா நம்ம செய்யணுமே அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு நூல் ஓட்டுறது, டப்பா ஓட்டுறது, தார் சுற்றுறது, ஜரிகை வீசுறது, இதுக்கு எல்லாமே முழு காரணம் எங்கள் வீட்டுக்கார் தான். கூட யாரும் வேறு யாரும் ஒத்தாசை யாரும் கிடையாது, எல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்லி கொடுத்தாரு. இன்றைக்கி நான் ஆள் ஜெகாடு தறி நெய்கிறேன். ஒன்று காரணம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான். இன்னும் ஒன்று, தன்னம்பிக்கை இருக்கணும். எல்லாருமே நம்மளால் முடியும், யாருமே எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற நினைப்பு வந்து நமக்கு இருக்கவே கூடாது. எல்லாரையாலேயும் முடியும், ஆனால் வந்து முயற்சி இருக்கணும். இது வந்து நம்ம செய்ய முடியாது, உன்னால் முடியாதுமா அப்படின்னு யாரும் சொன்னாங்கன்னா ஏன் முடியாது நம்மளால் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னா இந்த வேலை வந்து நம்மளால் ஈஸியாக முடியும், நம்மளாலே சாதிக்க முடியும். எல்லாருக்கும் வணக்கம். அவர் சொன்னார், நாங்கள் வந்து சால்வை போட்டோம்னா எல்லாருக்கும் சால்வை போடணும் அப்படின்னு சொன்னார்ப்பாங்க. நம்ம இந்த ஊரோட ஒற்றுமை வந்து அவர் வந்து எனக்கு அப்படியே பெரிய ஆச்சரியமாயிடுச்சு. வணக்கம். ரொம்ப மோட்டிவேஷனாக பயங்கரமாக பேசுகிறாங்க.